லா தஹ்சபூஹு ஷர்ரன் லக்கும், அது உங்களுக்கு எந்த தீமையும் கிடையாது. ஒருத்தர் உங்களை பத்தி அவதூறு சொல்றதுனால அல்லாஹ் உங்களுக்கு தீயது கொடுக்க போறது இல்லை. நீங்க செஞ்ச பாவத்தையோ அல்ல நீங்க செஞ்ச பாவத்தை பத்தி பேசுறதுனாலயோ அல்லது செய்யாத பாவத்தை பத்தி பேசுறதுனாலயோ அல்லாஹ் அவருடைய வார்த்தைகளை கொண்டெல்லாம் யாரையும் கணக்கிட போறது இல்லை. இவன் உன்னை பேசுறான் அதனால நீ ஏன் பேசுறான் இவன் சொல்லி எல்லாம் நாளைக்கு மறுமையில கூப்பிட்டு கேட்க போறது இல்லை. அவனுக்கு தெரியும் அது பாவமா அல்லது நீங்க ஏன் செஞ்சீங்க, எதுக்கு செஞ்சீங்க, அது செய்யலையான்னு சொல்லி அல்லாஹ் அதை பத்தி கேட்க போறது இல்லை. பல் ஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு தான் நலவு. ஏன் நலவு? அவங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். மனிதர்கள் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். எல்லா மனிதர்களும் உங்க பின்னாடி நலவு செய்யக்கூடியவங்க இல்லை, நலவு நினைக்கக்கூடியவங்க இல்லை. இல்ல மஷால் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. மனிதர்களுடைய இயல்பு அது. பல் ஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு புரிய வைக்கும் அல்லாஹ் யாருன்னு. உங்க உடன் இருக்கக்கூடியவர்கள் கூட உங்களை பத்தி தப்பா பேசலாம், உங்க கூட பிறந்த தம்பி பேசலாம், மனைவி பேசலாம், உங்க குழந்தைகள் பேசலாம், உங்களோட தாய் தந்தை கூட பேசலாம். உங்களுக்கு அது புரிய வைக்கும். இதான் யதார்த்தம், இதான் வாழ்க்கை. உங்களுக்கு அல்லாஹ் மட்டும்தான் தீர்வு. உலகத்துல எல்லா மனிதர்களுடைய இயல்பும் அதுதான். மனிதனா பிறந்தவனே குறைவுபட்டவன் தான் இதுல. பல் ஹுவ கைருல் லக்கும் லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் மக்தஸப மினல் இஸ்ம், அவங்க செஞ்ச பாவம் என்னவோ அதை அவங்க பெற்றுதான் தீருவாங்க அந்த பேசுனதுனால. வல்லதி தவல்லா கிப்ரஹு மின்ஹும் லஹு அஸாபுன் அஸீம், யார் இதில் பெரும்பான்மையாக பங்கு கொண்டாரோ அந்த விஷயத்துல, ஐஷாவுடைய கூடிய விஷயத்துல, அல்லாஹ் அவர்களுக்கு மகத்தான தண்டனையை கொடுப்பான். லவ்லா இது சமிஅதுமூஹு ظنல் முஃமினூன வல் முஃமினாத்து பிஅன்ஃபுஸிஹிம் கைரன். இதுக்கெல்லாம் தஃப்சீர் சொல்றதுக்கெல்லாம் எப்படி இந்த நேரம் பத்தும் தெரியல. ஒரு முஃமினான ஆண் மேல முஃமினான ஒரு பெண் மேல இப்படி சொல்லப்படும் போது, அல்லது முஃமினானவர்கள் மேல சொல்லப்படும் போது, முஃமினாக இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் தங்களுக்கு நலவை அவர்கள் விரும்பி இருக்க வேண்டுமே அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்லியிருக்கணும்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு தான் நீங்க நலவை விரும்பி இருக்கணும் அல்லாஹ் சொல்லியிருக்கணும். பிஅன்ஃபுஸிஹிம் கைரன், தங்களுக்கு அவர்கள் நலவை விரும்பி இருக்க வேண்டுமே என்று அல்லாஹ் ஏன் சொல்றான்? ஒரு முஃமின் தன்னை பற்றி பிறர் பேசுவதை விரும்பாத போது அதேதான் அவன் பிறருக்கும் விரும்புவான். புரியுதா? அதை நீங்க செஞ்சிருக்கணும்ல. என்ன செஞ்சிருக்கணும்? அல்லாஹ் அடுத்தடுத்த வசனங்களை சொல்றான். வலவுலா இது சமிஅதுமூஹு குல்தும் மா யகூனு லனா அன் நதகல்லம பிஹாதா, இதை குறித்து பேசுவதற்கு நமக்கு என்ன இருக்கு, நீங்க விலகி இருக்கணுமா இல்லையா? அவர் செஞ்ச பாவம் அல்லாஹ்விடத்துல, அல்லாஹ் அவரை பரிசுத்தப்படுத்தும் ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம எப்படி இதுல கலந்து கொள்ள முடியும்? நீங்க விலகி இருக்கணுமா இல்லையா? இத்தலக்கௌனஹு பிஅல்சினதிக்கும் வதகூலூன பிஅஃவாஹிக்கும் அஃப்வாஹிக்கும் மா லைஸ லக்கும் பிஹி இல்முன் வதஹ்சபூனஹு ஹய்யினன் வஹுவ இன்தல்லாஹி அஸீம். நாவுகள் வெளிதா உங்களுக்கு அதை பேசுது. ஒருத்தரை பத்தி பேசும்போது உங்களுடைய வாய்கள் வெளிப்படையாத சொல்ல ஆரம்பிக்குது. அதுக்குரிய எந்த அறிவும் இல்லாம, எந்த ஞானமும் இல்லாம, தஹ்சபூனஹு ஹய்யினன், ரொம்ப லேசா எடுத்துக்கிட்டீங்களா ஒருவரை பத்தி பேசுறத? வஹுவ இன்தல்லாஹி அஸீம், அல்லாஹ்விடத்தில் அது மகத்தானது. நான் இப்போ சொல்றதா, ஒருவர் செய்த பாவம் மன்னிப்புடைய அங்கீகாரம் அல்லாஹ்விடத்தில் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த பாவத்துக்காக அவர் யாராகுவார்? அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நேசராகுவார். பாவத்திலிருந்து விலகி அல்லாஹ்விடத்தில் தான் ஒப்படைச்சவர் யாராகுவார்? அவருடைய பாவ மன்னிப்பு அவருக்கு கிடைக்குதா இல்லைன்னு நமக்கு தெரியாது. ஆனா அவர் அதுல இருந்து விலகிறதுடைய காட்சிகள் நமக்கு தெரியும். அப்படி இருந்த பிறகும் நீங்கள் அவர்களை பற்றி பேசினால், மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், அல்லாஹ்வுடைய நேசருக்கு நோவினை செய்பவர் யாரோடு போர் செய்வார்? அல்லாஹ்வோடு. வதஹ்சபூனஹு ஹய்யினன், இறைநம்பிக்கை கொண்டு ஒரு முஃமினை பற்றி நீங்க பேசுறத சாதாரணமா எண்ணிக்கிட்டீங்களா? இல்ல. வஹுவ இன்தல்லாஹி அஸீம், அல்லாஹ்விடத்தில் அது மகத்தான காரியம். யஇதுகுமுல்லாஹ் அன் தஊது லிமிஸ்லிஹி அபதன் இன் குன்தும் முஃமினீன். அல்லாஹ் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான், நீங்கள் உண்மையாகவே முஃமின்களாக இருந்தால் இது போன்ற விஷயத்தில் ஒருபோதும் நெருங்காதீர்கள். ஒருபோதும், அபதன், ஒருபோதும் போயிடாதீங்கிறான். இதோ விட்டுட்டு அடுத்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லு. அபதன், ஒருபோதும் இந்த காரியத்தில் ஈடுபடாதீங்க. எப்படி நீங்கள் உங்களுக்கு நலவை விரும்புவீர்களோ அது போல முஃமின்களுக்கும் நலவை விரும்புங்க. நீங்க ஒரு பாவம் செய்றீங்க,
வேற ஏதோ ஒரு பாவம் செய்றீங்க, அந்த பாவம் யாருடைய பார்வையிலும் படாத போது அதை உங்களுடைய மானம் காக்கப்பட வேண்டும் நீங்க விரும்புனீங்கன்னா, இன்னொருவருடைய மானத்தையும் அப்படி விரும்புங்க. நீங்க செஞ்ச பாவத்தை விட அது கொடிய பாவமா, சின்ன பாவமா, பெரிய பாவமா நீங்க முடிவு செய்ய முடியாது. இந்த பாவம் அல்லாஹ்வுக்கு செய்யப்படுறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதைத்தான் நமக்கு குர்ஆன்ல அறிவுரையா நமக்கு கொண்டு வரான். சரியா? அதனால இத மாதிரி காரியங்களை ஒரு முஃமின் கேட்கும்போது, அவன் செய்யாத குற்றத்தை பற்றியோ அல்லது அவன் பாவ மன்னிப்பு கேட்ட ஒரு குற்றத்தை பற்றியோ, மனிதர்களுடைய உள்ளத்தை நோவினை செய்யும் போது, உடைக்கும் போது, அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் அவனை சாந்திப்படுத்தும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிக்கு சொன்னதுதான், وَلَقَدْ نَعْلَمُ أَنَّكَ يَضِيقُ صَدْرُكَ بِمَا يَقُولُونَ فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَكُن مِّنَ السَّاجِدِينَ. நபியே, இவங்களுடைய வார்த்தையால் உங்களுடைய உள்ளம் நெருக்கமாவதை நான் அறிகிறேன். அல்லாஹ்விடத்துல சுஜூதுல விழுந்துருங்க, அல்லாஹ்வை புகழ்ந்துருங்க. வஅ்புத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். அல்லாஹ்வை தொடர்ச்சியா வணங்கிட்டே இருங்க மரணம் வரைக்கும். ஒரு தவறு செய்றீங்க, தவறுலன்னு திருந்துட்டீங்க, மக்கள் அதை பத்தி பேசுறாங்க, அதோட உங்க வாழ்க்கை முடிய போறது இல்லை அந்த தவறோட. வஅ்புத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். அடுத்த மூச்சு இருக்குன்னா அதுல இருந்து விலகி நீங்க போறதுக்கு உங்களை அவகாசம் அல்லாஹ் கொடுத்துருக்கான். மனிதர்கள் கொடுக்குறாங்களோ இல்லையோ, இவங்க இன்னைக்கு உங்களோட இருப்பாங்க, நாளைக்கு உங்களோட இருக்க போறது இல்லை. இந்த மனிதர்கள் நீங்க மௌத்தாகிற வரைக்கும் தான் உங்களுக்கு நீ மௌத்தாயிட்டீங்கன்னா ஒரு 3 நாள்ல மறந்துட்டு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான். சரியா? உங்க மனைவி எல்லாம், உங்களுடைய குழந்தை எல்லாம், உங்களுடைய பெற்றோர் எல்லாம், யாராக இருந்தாலும் ஒரு 10 நாள் உங்களை ஞாபகப்படுத்துவாங்களா, அல்லது என்னைக்காவது உங்க பிறந்த நாள் வரும்போதோ, உங்க ட்ரெஸ்ஸை பார்க்கும்போதோ, அல்லது உங்களுடைய இதை பார்க்கும்போது ஞாபகம் வரும். ஒரு 30 வருஷம் போயிருச்சுன்னா அவ்வளவுதான். நான் சொல்ற மாதிரி தான். ஒரு 100 வருஷம் போயிருச்சுன்னா நீங்க வாழ்ந்த அடையாளமே இருக்காது. 200 வருஷம் போயிடுச்சுன்னா நீங்க யாருன்னே இந்த உலகத்துக்கு தெரியாது. போன 100 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் பாவம் செஞ்சாங்க நமக்கு தெரியுமா? யார் யார் பாவம் செஞ்சா? நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் பாவம் செஞ்சிருப்பாங்க ஏதாவது தெரியுமா நமக்கு? நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு பாவம் செஞ்சிருப்பாங்க தெரியுமா? யாராவது பத்தி எதுவுமே தெரியாது. 100 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளை பத்தி பேசவே மாட்டாங்க. இங்க 5 நிமிஷத்துக்கு அப்புறமே நம்மளை பத்தி பேச மாட்டாங்க. அவ்வளவு பிரச்சனை இருக்கு ஒவ்வொருத்தருக்கும். அதனால நீங்க மற்றவர்கள் பேசுவதை குறித்து உங்களுடைய உள்ளத்தை நெருக்காதீங்க. அல்லாஹ்விட்ட ஒப்படைச்சிருங்க, அமைதியா இருந்துருங்க. அல்லாஹ் உங்களை பாதுகாத்து கொண்டே இருப்பான் அவனிடத்துல நீங்க போயிட்டீங்கன்னா. சரியா? இது மாதிரி காலம் உலகத்துல எல்லாருக்கும் வரும். அந்த இருள் வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் சூழும். இந்த உலகம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும், மனிதர்கள் புரிய ஆரம்பிப்பாங்க, மனிதர்களுடைய நடவடிக்கைகள் புரிய ஆரம்பிக்கும், மனிதர்களுடைய உண்மை முகங்கள் புரிய ஆரம்பிக்கும். மனிதன் பின்னாடி எப்படி நடந்துப்பான், முன்னாடி எப்படி நடந்துப்பான், அவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும், முன்னாடி பின்னாடி எப்படி இருக்கும், உங்களுக்கு நலவு விரும்புவானா இல்லையா, உங்க கண்ணியத்தை மனிதர்கள் பாதுகாப்பார்களா இல்லையா, இப்படி எல்லாமே உங்களுக்கு ஒரு நாள் புரிய வரும். இப்ப எல்லாமே கைவிடப்பட்டுட்டோங்கிற நிலைமைக்கு நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இப்படித்தான் இந்த வாழ்க்கை இருக்குமா, எதுக்கு இந்த வாழ்க்கை, எதுக்கு இந்த மனிதர்களுக்காக, இந்த மனிதர்களோட நான் வாழணுங்கிற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு ஏற்படும். அப்ப இந்த குர்ஆனுடைய வசனம் உங்களுடைய உள்ளங்கள்ல வரணும். வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும். எங்க நீங்க இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எந்த மனிதர்கள் உங்களை கைவிட்டாலும், இந்த உலகமே உங்களை அங்கீகரிக்கவில்லை என்றாலும், அல்லாஹ் உங்களோடு தான், உங்களுடைய நிலைக்காகத்தான் அல்லாஹ் உங்களோட இருப்பான். வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும். எங்க இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அல்லாஹ் வந்துரு யா அல்லாஹ்னு கேட்டா போதும். யா அல்லாஹ், நான் இயலாதவன், என்னிடத்துல வந்துரு, உன்னிடத்துல வர ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டா போதும். என்னை தனிமையில் நினைவு கூர்ந்தால் அவர்களை நானும் தனிமையில் நினைவு கூறுகிறேன். அவ்வளவுதான். ரப்பே, நான் உன்னை அழைக்கிற யா அல்லாஹ், உன்னிடத்துல வர்ற யா அல்லாஹ்னு சொல்லிட்டா போதும். நீங்க சொல்ல வேணாம், மனசுல நினைச்சா போதும், அல்லாஹ் உங்களை நினைவு கூர்ந்து விடுவான். அவ்வளவுதான். நீங்கள் ஒரு கூட்டத்தில் நினைவு கூர்ந்தால், நீங்கள் உங்களை விட கண்ணியமான ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் உங்களை நினைவு கூறுவான். நீங்கள் நடந்து வந்தால் அல்லாஹ் விரைவாக உங்களை நோக்கி வருவான். அவ்வளவுதான். அல்லாஹ் நம்மளை அங்கீகரிச்சா போதும். இந்த உலகத்துல யாருடைய அங்கீகாரமும் நிரந்தரம் அல்ல. இன்னைக்கு புகழக்கூடிய மனிதர்கள் நாளைக்கு இகழ்வாங்க, இன்னைக்கு இகழக்கூடிய மனிதர்கள் நாளைக்கு புகழ்வாங்க. இன்னைக்கு கெட்டவன் சொல்ற மனிதன் நாளைக்கு நல்லவன் சொல்லுவான், நாளைக்கு நல்லவன் சொல்லக்கூடிய மனிதன் அடுத்த நாள் கெட்டவன் சொல்லுவான். இதுக்கு பின்னாடியே நீங்க போய்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வாழ்க்கை இவங்க பின்னாடி தான் இருக்கும். என்ன அல்லாஹ் அங்கீகரிச்சா போதும், அவனுடைய அங்கீகாரம் எனக்கு இருந்தால் போதும்னு என்னைக்கு நீங்க முடிவெடுக்கிறீங்களோ அன்னைக்குதான் வாழவே ஆரம்பிப்பீங்க. அது வரைக்கும் மனிதர்களுக்காகத்தான் வாழ முடியும். அங்கீகாரம் அல்லாட்ட தான், அவன்கிட்ட தான் என்னுடைய வாழ்க்கைன்னு முடிவெடுத்து இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, ரப்பே நீ அங்கீகரிச்சுக்கோ, நான் தப்பு செஞ்சா உங்ககிட்ட வர்றேன், நீ மன்னிச்சிரு. அல்லது மனிதர்களுக்கு நான் தப்பு செஞ்சா நான் அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறேன், மன்னிச்சிருதான்னு சொல்றேன். அவ்வளவுதான் முடியும் என்னால.
அவன் கல்பை தெரிஞ்சு என்னை மன்னிக்க வைக்க முடியாது. எல்லாம் நான் கேட்டேன், எல்லாம் மன்னிப்பு, மனம் திருந்தி அவரிடத்துல மன்னிப்பு கேட்டேன், அவருக்கு நான் அநீதம் செய்திருந்தால், அல்லது நான் உங்ககிட்ட செஞ்சிருந்தால் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், என்னை ஏற்றுக்கொள் எல்லாம் தான் சொல்றேன். நீங்க சொன்னா போதும். அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தை மட்டும் விரும்பி வாழ்க்கையில பயணித்தாலே லா தஹ்சன். இதுக்குரிய கவலைகள் எதற்கும் நமக்கு தேவையில்லை. ஜஸாக்குமுல்லாஹ் கைர், பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.